இப்போ அந்த யூனிட் 10ல் டிஆர்பி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். அதோடு இந்த யூனிட் முடிஞ்சு போகும். அடுத்த லெக்சரில் புது யூனிட் ஆரம்பிச்சுக்கலாம். I'll go on with the questions. How many splittings will be formed for methyl radical in ESR? A 4, B 3, C 2, D 1. மெத்தில் ரேடிக்கலுக்கு எவ்வளோ ஸ்பிளிட்டிங் வரும்னு கேட்குறாங்க. இந்த எலக்ட்ரான் இந்த 3 புரோட்டான் மேலேயும் டீலோக்கலைஸ் ஆக போகுது. ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா 2Ni+1. எத்தனை நியூக்ளியஸு, அந்த நியூக்ளியஸுக்கு ஸ்பின் வேல்யூ என்ன +1. இங்கே பார்த்தீங்கன்னா 3 நியூக்ளியஸ் இருக்குது, 3 ஹைட்ரஜன் மேலேயும் டீலோக்கலைஸ் ஆக போகுது. அப்போ 2 × 3 × புரோட்டானுக்கு ஐ வேல்யூ 1/2 +1 4. ஸோ இது குவார்ட்டட்டாக கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Next question. Which of the following will not show ESR spectra? A oxygen, B ethyl, C nitrogen, D Cu2+. ESR spectra வேணும்னா ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். அப்போ இவங்க கொடுத்துருக்கிறதுல எதுலெல்லாம் அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னு பாருங்கள். ஆக்சிஜன் நமக்கு தெரிய 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, கண்டிப்பாக இஎஸ்ஆரை கொடுக்கும். எத்தில் ரேடிக்கலாக கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இஎஸ்ஆரை கொடுக்கும். நைட்ரஜனில் அன்பேர்டு எலக்ட்ரானே கிடையாது. N2 மாலிக்யூல் 3 அன்பேர்டு எலக்ட்ரான் யூஸ் பண்ணி தான் 3 பாண்டை ஃபார்ம் பண்ணி எடுத்து நைட்ரஜன். ஒரு லோன் பேர் தான் இருக்கும் போதே தவிர அன்பேர்டு எலக்ட்ரான் கிடையாது. அப்போ நைட்ரஜன் தான் இஎஸ்ஆர் ஸ்பெக்ட்ரத்தை கொடுக்காது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Next question. How many lines are expected in the ESR spectrum of naphthalene anion radical? A 15, B 25, C 1, D 4. நாப்தலீனில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், C10H8 8 ஹைட்ரஜன் இருக்குது இதில். ஆனால் இந்த ஹைட்ரஜன்ஸுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன்னு பேர். இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி வேறு. இந்த ஹைட்ரஜன்ஸுக்கு பீட்டா ஹைட்ரஜன்னு பேர். இதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி வேறு. அப்போ 4 புரோட்டான் ஒரு டைப்பு, பாக்கி 4 புரோட்டான் இன்னொரு டைப்பு. அப்போ ஸ்பிளிட்டிங், அதாவது இந்த ரேடிக்கலை கேட்குறாங்க. ரேடிக்கல் மூவ் ஆகிட்டுருக்குது, எல்லா ஹைட்ரஜன் மேலேயும் டீலோக்கலைஸ் ஆக போகுது. இப்போ என்ன ஸ்பிளிட்டிங்னு கேட்குறாங்க. இங்கே என்ன பண்ண போகிறோம், அதே ஃபார்முலா தான். 2Ni+1 இன்னொரு டைப் ஆஃப் புரோட்டான் இருக்கிறதுனால இன்ட்டு 2Mi+1. ஒரு டைப் புரோட்டான் 4 இருக்குது, இன்னொரு டைப் புரோட்டான் 4 இருக்குது. 2 × 4 × 1/2+1, 2 × 4 × 1/2+1, 5 × 5. அப்போ 25 லைன் ஸ்பெக்ட்ரத்தை கொடுக்கும் நாப்தலீன் ரேடிக்கல். Therefore, option B is the correct option. Next question. What will be the ESR frequency in a magnetic field of 2.5 Tesla?
G value கொடுத்துட்டாங்க. Given G equal to 2 and beta equal to 9.273 into 10 power minus 24 joule per Tesla. Options given A 6000 megahertz, B 7000 megahertz, C 25,000 megahertz, D 60,000 megahertz. Okay, we'll work out the problem. சரி, இதுதான் ஃபார்முலா. H nu equal to G beta into H naught. Gங்கிறது ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஸ்பிளிட்டிங் ஃபேக்டர், பீட்டாங்கிறது போர் மேக்னட்டான், ஹெச் நாட்டுங்கிறது எவ்வளோ ஃபீல்டு அப்ளை பண்ணிங்கிறது. அவங்க கொடுத்துருக்கிற எல்லா தகவலும் கொடுத்துட்டாங்க. G equal to 2ன்னு சொல்லிட்டாங்க. பீட்டா equal to 9.273 into 10 power minus 24 joule per Tesla. SI யூனிட்லே கொடுத்தாச்சு. H நாட்டு சொல்லிட்டாங்க. H நாட் equal to 2.5 Tesla. கொஸ்டின் வந்து ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நியூ ஈக்குவல் டு G beta H naught by H 2 beta இதை கொடுத்துருக்காங்க. 9.273 into 10 power minus 24 இது ஜூல் பெர் டெஸ்லாவில் கொடுத்துருக்காங்க. H naught 2.5 டெஸ்லாவில் கொடுத்துருக்காங்க. டெஸ்லாவும் பெர் டெஸ்லா கேன்சல் ஆயிரும். டிவைடட் பை Planck's constant 6.626 into 10 power minus 34 joule second. அப்போ டெஸ்லாவும் பெர் டெஸ்லாவும் கேன்சல் ஆகிடும், ஜூலும் கேன்சல் ஆகிடும். பெர் செகண்டில் ஆன்சர் வரும். ஃப்ரீக்வன்சிக்கு யூனிட்டு பெர் செகண்ட் தான், அது ஹெர்ட்ஸுன்னு கூட சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். தேர்ஃபோர் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா போதும், ஆன்சர் கிடச்சிடும். இதை கால்குலேட் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ வருது. 2 into 2.5 ஒரு 5 into 9.273 into 10 power minus 24. இந்த 10 power minus 34 மேலே கொண்டு வந்துடலாம். 10 power plus 34 divided by 6.626. இது வரைக்கும் பெருக்கி போட்டிங்கன்னா this works out to 6.997 into 10 power 10 மெகாஹெர்ட்ஸில் போட்டோம்னா 69,970 into 10 power 6 ஹெர்ட்ஸ். அப்போ ஆல்மோஸ்ட் 70,000 ஹெர்ட்ஸ் தான் ஆன்சர் வருது. இவங்க கொடுத்துருக்குற ஆன்சரில் எதுவுமே இல்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 70,000 ஹெர்ட்ஸ். 70,000 மெகா ஹெர்ட்ஸ். 10 power 6 ஹெர்ட்ஸ் இருக்க மெகா ஹெர்ட்ஸ். ஓகே, move on to the next question. The ESR spectrum of deuterated methyl CD3 radical consists of nuclear spin of deuterium equal to 1. Options A 3 signals, B 4 signals, C 7 signals, D 6 signals. அவங்க சொல்கிறது CD3 ரேடிக்கல். அப்போ இந்த எலக்ட்ரான் இந்த 3 டியூட்டீரியம் மேலேயும் டீலோக்கலைஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம். 2ni + 1 தான் ஸ்ப்ளிட்டிங். 2 into 3 டியூட்டீரியம் இருக்குது. டியூட்டீரியத்துக்கு ஐ வேல்யூ அவங்களே சொல்லிவிட்டாங்க. 1 + 1 6 + 1 7 லைன் ஸ்பெக்ட்ரம் எனக்கு கிடைக்கணும்.
So option C is the correct option. Next question. The number of lines in the ESR spectrum of C6H6 dot is A 3, B 6, C 9, D 7. ஓகே, இங்கே 6 ஹைட்ரஜன் இருக்குது. 6 ஹைட்ரஜன் மேலேயும் இந்த எலக்ட்ரான் டீலோக்கலைஸ் ஆக போகுது. 6 ஹைட்ரஜன் ஈக்குவேலண்ட் ஹைட்ரஜன்ஸ் C6H6. அப்போ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். 2 into என்ன 6 புரோட்டானுக்கு ஐ வேல்யூ ½ + 1 6 + 1 7 lines. So option D is the correct option. Next question. What is the G value of methyl radical at 3000 Gauss in a spectrometer operating at 9.23 into 10 power 9 Hertz? A 2.0023, B 2.0047, C 2.0069, D 2.0000. நமக்கு என்ன தெரியும்? H nu equal to G beta H ன்னு தெரியும். அப்போ G equal to H nu by beta H. H தெரியும். ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 9.23 into 10 power 9 ஹெர்ட்ஸ்னா பெர் செகண்டுன்னு அர்த்தம். பீட்டா வேல்யூ கொடுக்கல. அப்போ பீட்டா வேல்யூ நம்ம அசியூம் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ போட்டுக்க வேண்டியதுதான். ஹெச் கொடுத்துருக்காங்க 3000 Gauss. பீட்டா வேல்யூ மட்டும் போட போகிறோம் நம்ம. இப்போ பீட்டா வேல்யூ இஸ் 9.273 into 10 power -24 ஜூல் பெர் டெஸ்லா. அப்போ இதை காஸில் போடாமல் இதையும் டெஸ்லாவில் போட்டுக்கணும். 10,000 காஸ் சேர்ந்தது ஒரு டெஸ்லா. அப்போ 3000 காசுங்கிறது 0.3 டெஸ்லா. இது பாருங்கள், ஜூலும் கேன்சல் ஆகிடும், டெஸ்லாவும் பெர் டெஸ்லாவும் கேன்சல் ஆகிடும், செகண்டும் பெர் செகண்டும் கேன்சல் ஆகும், ஜி ஒரு நம்பராக வரும். இதை கால்குலேஷன் போட்டு பாருங்கள். 2.198 வருது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்ன வேல்யூ வருதுன்னு. 2.198 வருது. ரொம்ப அவங்க கொடுத்துருக்குற வேல்யூ எதுவுமே மேட்ச் ஆகலை, ரொம்ப அதிகமாக வருது. எங்கே எறாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, திஸ் இஸ் அ மெத்தட் டு கால்குலேஷன் ப்ரொசீஜர் இதுதான். நியூமரிக்கல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் பெருக்கி வகுத்து பாருங்கள், என்ன ஆன்சர் வருதோ அதை போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Hyperfine splitting of methyl radical in ESR is A doublet, B triplet, C quartet, D singlet. முதல்ல பார்த்துட்டு வந்தோம் நம்ம மெத்தில் ரேடிக்கல் ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் குவார்டெட்டாக தான் வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The isomer shifts in the Moss-Boyer spectrum of AUI RS, AU +1 ஸ்டேட்டில் இருக்குது, AUI, AUBR and AUCL were found to be 0.125 cm per second, 0.143 cm per second, 0.161 cm per second. The ionicity of this species in the order, ionic character எதுக்கு அதிகமாக இருக்கும் எதுக்கு குறைவாக இருக்கும்னு கேட்குறாங்க. சிஎல் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டியை அது குறைக்கும்.
எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி குறையுமானா அது ஐசோமர் ஷிஃப்ட் அதிகமாக கொடுக்கும். அப்போ ஏயுசிஎலுக்கு ஐசோமர் ஷிஃப்ட் அதிகமாக வரணும். அடுத்தது ஏயுபிஆர், அடுத்தது ஏயுஐ. அப்படின்னா அயானிக் நேச்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்க முடியும். ஏயுசிஎலை விட ஏயுபிஆருக்கு அதிகமாக இருக்கும், ஏயுஐக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். In the Mossbauer spectrum of K4FeCN6 3H2O, a single peak is obtained, indicating that ion exists as spin-free ion 3, B. spin-paired ion 3, C. spin-free ion 3, D. spin-paired ion 3. சிங்கிள் பீக் தான் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த காம்பவுண்ட் வந்து ஒரு லோ ஸ்பின் காம்பவுண்டாக தான் இருக்கணும். அயன் வந்து +2 ஸ்டேட்டில் இருக்குது இந்த காம்பவுண்டில். அப்போ ஸ்பின் பேர்டு அயன் 3ஆக இருந்தால், அயன் 2ஆக இருந்தால் தான் ஃபீல்டு கிரேடியண்ட்டு எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா 6 எலக்ட்ரானும் T2Gலேயே பேர் ஆகிடும். தேர்ஃபோர் ஸ்பின் பேர்டு அயன் 2 இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆப்ஷன். Next question. Which among the following does not show quadrupole splitting in the Mossbauer spectroscopy? A. K3FeCN5H2O, B. K3FeCN6, C. K4FeCN6, D. FeSO4 7H2O. இப்போ தான் சொன்னோம் நம்ம ஸ்பின்னை பேஸ் பண்ணி பேசினா லோ ஸ்பின்னாக இருக்குமானா எல்லா எலக்ட்ரானும் T2Gலே பேர் ஆகிடும், இஜியில் எலக்ட்ரானே கிடையாது. ஸோ ஃபீல்டு கிரேடியண்ட்லாம் இருக்க வாய்ப்பில்லை, அதனால் ஸ்பிளிட்டிங் வந்து கிடைக்காது. அதுபோல் காம்பவுண்ட் எதுன்னு பார்க்கலாம். Fe+2ல் இருக்கணும், லோ ஸ்பின்னாக இருக்கணும். Fe+2ன்னா தான் D6, எல்லாமே T2Gலே பேர் ஆகிட்டுருக்கும். ஸோ K4FeCN6 ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி K4FeCN6 தான் அயன் 2+ இருந்து அப்போ D6 கான்ஃபிகரேஷன் 6 எலக்ட்ரானும் ஸ்ட்ராங் லிகாண்டுங்கிறதுனால T2Gலேயே பேர் ஆகிட்டுருக்கும், எந்த ஃபீல்டு கிரேடியண்ட்டும் கிடையாது. ஸோ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸுக்கு ஸ்ப்ளிட்டிங் இருக்காது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன், ஆப்ஷன் சி. Which among the following will show minimum Mossbauer isomer shift? A. FeCN5NH3 3-, FeCN5PH3 3-, FeCN6 4-, FeCN5CO3-. மினிமம் மாஸ்பாயர் ஷிஃப்ட்டுன்னு சொன்னால் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கணும். எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் எந்த ஷீல்டிங் எஃபெக்டும் இருக்கக்கூடாது. அதுக்கு இஜி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் இருந்தால் தான், இஜி தான் ஆர்பிட்டால் ஆக்சிஸில் இருக்கிறது, ஷீல்டிங் எஃபெக்டிவாக இருக்கும், எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி குறையும். அப்போ இங்கே FeCN6 4-ல் இஜி ஆர்பிட்டால் காலி, எல்லா எலக்ட்ரானும் T2Gலேயே உட்காந்துருத்த 6 எலக்ட்ரானும். அப்போ எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருந்ததுன்னா மாஸ்பாயர் ஷிஃப்ட்டு குறைவாக இருக்கும். ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். Which one of the following is not correctly matched? ESR microwave, NQR radio frequency, photoelectron UVR X-ray, Mossbauer X-ray. மாஸ்பாயருக்கு கண்டிப்பாக தெரியும் நமக்கு, காமா ரே தான் வேணுமே தவிர எக்ஸ்ரே போதாது. ஒரு நியூக்ளியஸ் எமிட் பண்ணுற காமா ரேவை அதே நியூக்ளியஸ் பக்கத்தில் இருந்து அப்சார்ப் பண்ணும். ஸோ மாஸ்பாயருக்கு எக்ஸ்ரேங்கிறது தப்பு, காமா ரேங்கிறது தான் கரெக்டு. தேர்ஃபோர் ஆப்ஷன் டி இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. DPPH is used as the standard in dash spectroscopy, NMR, EPR, IR, UV. DPPHங்கிறது டைஃபினைல் பிக்ரைல் ஹைட்ரசைடு, அது ஒரு ரேடிக்கல், அது EPRல ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் EPRனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன்.
DPPH is used as a standard only in EPR spectroscopy. Next question, the electron which contribute to isomer shift in Moss-Bayes spectroscopy are A. S electron, B. P electron, C. D electron, D. F electron. நம்ம மாஸ்-பாயர் படிக்கும்போது சொல்லிட்டோம் நம்ம S electron density நியூக்ளியஸ் பக்கத்தில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐசோமர் ஷிஃப்ட் வேல்யூ குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி தட் கான்ட்ரிபியூட் டு ஐசோமர் ஷிஃப்ட், மற்றதெல்லாம் கிடையாது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், எமிஷன் ஆஃப் காமா ரே ரிசல்ட்ஸ் இன் decrease in energy of the nucleus, increase in atomic number of the nucleus, decrease in charge of the nucleus, decrease in atomic number of the nucleus. காமா ரேங்கிறது ஒரு எனர்ஜி தான். அட்டாமிக் நம்பரோ அதெல்லாம் மாறவே மாறாது, சார்ஜெலாம் மாறாது. ஸோ டிக்ரீஸ் இன் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஒன் அகெயின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலிமரில் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஏ பாலிஎத்திலீன், அதுக்கு நேராக ஆர்கானிக் ஹோமோசெயின் பாலிமர். பி பாலிஜெர்மேன், இன்ஆர்கானிக் ஹோமோசெயின் பாலிமர். சி பாலிஎத்திலீன் அடிபேட், ஆர்கானிக் ஹெட்ரோசெயின் பாலிமர். டி சிலிக்கான் பாலிமர், இன்ஆர்கானிக் ஹெட்ரோசெயின் பாலிமர். பாலிஎத்திலீனுங்கிறது ஒரு ஆர்கானிக் பாலிமர், ஹோமோசெயின் தான். எல்லாமே CH2CH2 குரூப் தான் அப்படியே பாலிமரைஸாக இருக்க போகுது. ஸோ ஏக்கு ஃபஸ்ட்டுன்னு சொன்ன உடனேயே இங்கே ஆப்ஷன்ஸை பாருங்கள். பி அல்லது சிக்குள்ளே தான் எதாக இருக்கணும். ஏ அண்ட் டி ரூல்ட் அவுட். அடுத்து பாலிஜெர்மேன் அப்படிங்கிறது இன்ஆர்கானிக் ஹோமோசெயின் பாலிமர், கரெக்டு. அப்போ பிக்கு வந்து 2. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். முடிஞ்சு போச்சு. பாலிஎத்திலீன் அடிபேட்டுங்கிறது ஆர்கானிக் ஹெட்ரோசெயின் பாலிமர், சிலிக்கான் பாலிமருங்கிறது இன்ஆர்கானிக் ஹெட்ரோசெயின் பாலிமர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், terene or terylene is synthesized by polymerizing A. ethylene glycol and dimethyl terephthalate, B. glycerol and dimethyl terephthalate, C. ethylene glycol and acetylene, D. glycerol and formaldehyde. டெரித்தாலிக் ஆசிடும் எத்திலீன் கிளைக்காலும் பாலிமரைஸ் ஆகி கிடைக்கிறது தான் டெரிலீன் அல்லது டெரீன். அப்போ எத்திலீன் கிளைக்கால் அண்ட் டைமெத்தில் டெரித்தாலேட், ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? ஏ thermosetting polymers can be reclaimed. B. thermosetting polymers are insoluble in organic solvents. C. thermosetting polymers soften on heating and harden on cooling irreversibly. D. thermosetting polymers are cross-linked polymers. thermosetting பாலிமரை பற்றி நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு தடவை பாலிமர் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதை ரீக்ளைம்லாம் பண்ண முடியாது. ஸோ option A is an incorrect option. So A is the correct option also here again. Next question, the source for NQR spectroscopy is A. microwave, B. IR, C. radio wave, D. X-ray. NQRல யூஸ் பண்ணுற ரேடியேஷன் ரேடியோ வேவ் தான். ஸோ ஆப்ஷன் C is the correct option. The catalyst used in the preparation of polystyrene is titanium isopropoxide, TaCl4, C. TaCl4 and diethyl aluminum, D. TaCl4 and triphenyl aluminum. இது மெமரியில் தான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள், இதை வேறு வழியில். இது வந்து தி catalyst used is TaCl4. Option B is the correct option. The polymerization of 2 or more different monomers is called copolymerization, addition polymerization, chain polymerization, homopolymerization. 2 டிஃப்ரெண்ட் மோனோமர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு கோபாலிமரைசேஷன் தான் பேர். ஒரே விதமான மோனோமர் யூஸ் பண்ணால் அது ஹோமோபாலிமரைசேஷன். தேர்ஃபோர்
Option A is the correct option for this. Adhesives are examples for கம்மு மாதிரியெல்லாம் ஒட்டுறவே அது என்ன பாலிமர்னு கேட்குறாங்க. பாலியஸ்டர், பி பாலிஸ்டைரீன், சி பாலிவினைல் குளோரைடு, டி ஈபாக்சி ரெசின். அந்த அட்ஹெசிவ்ஸ் எல்லாமே ஈபாக்சி ரெசின்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் among the following is inorganic polymer? A PVC, B Bakelite, C nylon, D silicone. இதில் சிலிக்கான் தான் இன்ஆர்கானிக் பாலிமர், மற்ற எல்லாமே வந்து ஆர்கானிக் தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். They given a polymer, you have to classify them into A isotactic polymer, B atactic polymer, C symbiotic polymer, D regular polymer. ஐசோடாக்டிக்னா ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், எல்லா குரூப்ஸும் ஒரு சைட்லேயே இருக்கும். ஆரெல்லாம் ஒரு சைட்லேயே இருக்குமானா அது ஐசோடாக்டிக். தாறுமாறாக இருக்குமானா அது அட்டாக்டிக். சிண்டியோடாக்டிக்ங்கிறது ரெகுலாரிட்டி இருக்குது, ஆனால் எல்லா ஆர் குரூப்பும் ஒரே சைடில் இல்லை, ஆல்டர்னேட்டாக மாறி 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 வருது. ஸோ திஸ் பாலிமர் இஸ் ஏ சிண்டியோடாக்டிக் பாலிமர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Next question is, Bakelite is A amino resin, B phenol resin, C epoxy resin, D silicone resin. ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃபினாலையும் ஃபார்மால்டிஹைடையும் கண்டென்ஸ் பண்ணி தான் பேக்கலைட் தயாரிக்கிறாங்க. ஸோ பேக்கலைட் இஸ் a phenolic resin. ஸோ ஆப்ஷன் B is the correct option. Next question, which among the following is not condensation polymer? Polyester, B nylon 66, C polystyrene, D bakelite. ரெண்டு மாலிக்யூல் ரியாக்ட் ஆகி வாட்டரோ அமோனியாவோ ஆல்கஹாலோ வெளியில் போய் ஃபார்ம் ஆனால் அது காண்டன்சேஷன். எது காண்டன்சேஷன் பாலிமர் இல்லைங்கிறாங்க? பாலிஸ்டைரீன். ஸ்டைரீன் மாலிக்யூல்ஸ் எல்லாம் அப்படியே ஆட் ஆகி கிடைக்கக்கூடிய அடிஷன் பாலிமர் தான் பாலிஸ்டைரீன். ஸோ பாலிஸ்டைரீன் இஸ் நாட் எ காண்டன்சேஷன் பாலிமர். பாலிஎஸ்டர் அப்படின்னு சொன்னாலே ஆசிடும் ஆல்கஹாலும் சேர்ந்து வாட்டர் எலிமினேட் ஆகி ஃபார்ம் ஆகிறது. நைலான் 66ங்கிறது உங்களுக்கு தெரியும், அடிபிக் ஆசிடும் ஹெக்ஸாமெத்திலீன் டயமீனும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது, கண்டென்ஸ் ஆகிறது. பேக்லைட்டுங்கிறது ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் கண்டென்சேஷன் பாலிமர். ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Next question, magnetic recording tapes are made from A polyvinyl chloride films, B nylon films, C polystyrene films, D polyester films. ரெக்கார்டிங் டேப்பில் யூஸ் பண்ணுற ஃபில்ம்ஸ் எல்லாமே பாலியஸ்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெராக்சைட்ஸ் are the initiator for dash polymerization? A radical, B cationic, C anionic, D condensation. பெராக்சைட்ஸ் தான் வந்து ரேடிக்கலாக ஃபார்ம் ஆகி இனிஷியேட்டர் ஆக்ட் பண்ணோம். அப்போ ரேடிக்கல் பாலிமரைசேஷனில் அதுதான் வந்து இனிஷியேட்டர். பென்சாயில் பெராக்சைடு அப்படிங்கிற காம்பவுண்டை பார்த்துட்டோம் நம்ம ஏற்கனவே, அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரேடிக்கல் பாலிமரைசேஷனில் தான் அது இனிஷியேட்டராக யூஸ் ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ is the correct option. Next question, polyphosphonitrile chlorides are represented as, நாலு ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க ABCDன்னு. இதில் எது கரெக்டான ஸ்ட்ரக்சர்னு கேட்குறாங்க. இந்த காம்பவுண்ட்லாம் பாஸ்பரஸ் 5 பாண்டை ஃபார்ம் பண்ணணும், நைட்ரஜன் 3 பாண்டை ஃபார்ம் பண்ணணும். பேசிக்கான ஃபார்முலா PnCl2னுடைய பாலிமராக இருக்கணும் அது. ரைட். ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்ட்ரக்சராக இருக்க முடியும். P டபுள் பாண்ட் N Cl Cl n டைம்ஸ். பாஸ்பரஸ் பாருங்கள் 2 3 4 5 பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. பாஸ்பரஸ் 5 பாண்டை ஃபார்ம் பண்ணணும், நைட்ரஜன் 3 பாண்டை ஃபார்ம் பண்ணணும். பாஸ்பரஸ் பாருங்கள் 2 3 4 5, நைட்ரஜன் 2 1 3 பாண்டு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், nylon 610 is made from hexamethylene diamine and A adipic acid,
பி செபாசிக் ஆசிட், சி சக்சினிக் ஆசிட், டி ஸ்கொயரிக் ஆசிட். அடிபிக் ஆசிட்டில் 6 கார்பன் தான் இருக்கும். அப்போ கிடைக்கிறது நைலான் 6 செபாசிக் ஆசிட்டில் தான் 10 கார்பன் இருக்குது. அப்போ 610 நைலான் 610 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி செபாசிக் ஆசிட்டில் அதுவும் ஹெக்ஸாமெத்திலீன் டயமீனும் யூஸ் ஆகி கிடைக்கிறது தான் நைலான் 610. எல்லாமே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கஷ்டமான கொஸ்டின் எதுவுமே கிடையாது. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் வேறு புது யூனிட் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.